எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமானுக்கு கர்த்தர் மெய்ஞானத்தை தருகிறார். எந்த ஞானத்தை தராரா? மெய்ஞானத்தை தரார். அப்படின்னு என்னன்னா, ஒன்னொன்னு சொல்லட்டா, நம்ம இப்படி மாசம் ஏசப்பா பிரசனத்துல வந்து, தேவ பிரசனத்துல வந்து நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் பாருங்க. அந்த ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள போக 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 அது என்னுடைய சாபமா இருக்கிற டிஎன்ஏ, என்னுடைய சாபமா இருக்கிற குரோமோசோம், சாபமா இருக்கிற ஜீனு, சாபமா இருக்கிற ஜீனோஸ்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய வல்லமையை, சரீரத்தினுடைய வல்லமையை எனக்குள் வர வர எனக்கு மெய்ஞானம் வருகிறது. ஆமா, நீதிமான் கைவிடப்படுகிறது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். மற்ற நல்லா சொல்லுமா, நான் திரும்ப சொல்றேன், ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை